ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமோ நமோஸ்துதே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் சுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணபத்ரம் மிருத்யுமம் நமாம்யகம் நமாமி. லக்ஷ்மி நரசிம்ஹாய நமோ நமோ நமோஸ்துதே. பக்த கொடிகளே, இன்று பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அவர்களின் திரு அவதார நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம். பகவான் இரணியகசுபு என்ற அந்த அசுரனை, அந்த அரக்கனை வதம் செய்வதற்காக கசியப்பர் மகரிஷிக்கும் திதி அம்மையாருக்கும் மிக அற்புதமாக பகவானுடைய அவதாரம் அவர்கள் இருவரிடம் அவர்களுடைய தாய் தந்தையராக பகவான் ஏற்று, அதாவது திதி அம்மையாருக்கும் கசியப்பருக்கும் ஒரு அசுரனான இரணியகசுபு அவதாரம் செய்தான். எதற்காக என்றால், பகவான் பின்பு இப்படி ஒரு மிக அற்புதமான நரசிம்ம அவதாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது விதி. ஆதலால் அதாவது இரணியகசுபாகப்பட்டவன் அரக்கனாக இருந்தாலும் அவன் அவதாரமாகனது, அவனோட பிறப்பானது அசுரனாக இருந்தாலும் தன்னுடைய பக்தனான ஜெயன் விஜயனுடைய அவதாரம் அல்லவா. ஆதலால் அவனுடைய பிறப்பானது மிக தூய்மையான பிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்தணனான மகரிஷிக்கும் திதியம்மையாருக்கும் அங்கே அவன் பிறக்கும்படி பகவான் அருள் புரிந்தார். இப்படியாக அருள் புரிந்த பிறகு ஒரு நேரம் காலம் வந்தது. பகவானுடைய அவதாரம் மேற்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. ஒரு நல்ல முகூர்த்த வேளை வந்தது. இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த சுவாதி நட்சத்திரம் அன்று மிகவும் அற்புதமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகப்பட்டவர், மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்காக மிக அற்புதமாக அவனுடைய அந்த சொல்லுக்காக தன் தந்தையிடம் அவன் கூறுகின்றான். தந்தையே, மகாவிஷ்ணுவே தெய்வம் என்று கூறுகின்றான். உன்னுடைய மகாவிஷ்ணு எங்கே இருக்கின்றான் என்று காட்ட முடியுமா என்று கேட்கின்றான். அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று தன் பக்தனான பிரகலாதன் மிக அற்புதமாக எடுத்துரைக்கின்றான் தன் தந்தையான அரக்கனான அந்த இரணியகசுபுக்கு. பிறகு இந்த தூணிலே இருப்பானா என்று இரணியகசுபு அரக்கன் கேட்கின்றான். இந்த தூணிலும் பகவான் இருக்கின்றார் என்று தன் பக்தனான பாகவதனான பிரகலாதன் எடுத்து கூற, உடனே தன்னுடைய கதாயுதத்தை எடுத்து ஒரு தூணிலே அடித்து பொளக்கின்றான். பொளக்கும் போது மிக அற்புதமாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், அதாவது நரசிம்மராக மிக அற்புதமாக பகவான் அங்கே அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டு அவதாரம் மேற்கொண்டார். அந்த நேரமானது சுவாதி நட்சத்திரம். மாலையும் இல்லை, காலையும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை. அந்த அந்தி பொழுதிலே, காலையும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்த அந்தி பொழுதிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சிம்ம அவதாரமாக, அதாவது சிம்மமாக, மிருகமாகவும் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை என்ற அந்த இழைப்பட்ட மனிதனாகவும் மிருகமாகவும் அங்கே மிக அற்புதமாக ஒரு அவதாரமான சிம்ம அவதாரத்தை பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மகாவிஷ்ணு எடுக்கின்றார். அந்த நாளே இந்த சுவாதி நட்சத்திரமான இன்று அந்த சுவாதி நட்சத்திரத்திலே பகவான் அவதாரம் செய்தார் என்பதே இந்த அற்புதமான நாளுக்கு உகந்தது. இந்த நாளிலே பகவான் அந்த உகரத்தை குறைத்து விட்ட பிறகு, பிரகலாதனுக்காக அந்த உகரத்தை குறைத்த பிறகு மகாலட்சுமி அவருடைய மடியிலே, அதாவது இடதுபுறம் மடியிலே போய் அமர்ந்து கொள்ளுகின்றார். அமர்ந்த பிறகு கடைசியாக லக்ஷ்மி நரசிம்மனாக அங்க
அனைவருக்கும் பக்தர்களுக்கு அங்கே காட்சி அளித்தார். ஆதலால் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் செய்த இந்த சுவாதி நட்சத்திரத்திலே நாம் பகவானை வந்து சேவித்தால், அவனை காணுகின்ற காட்சியை அவனை கண்டால், திருமணம் ஆகாத கன்னியர்களுக்கு திருமணம் நடக்கும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர். பல பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பகவானுடைய தரிசனத்திலே அது பொடி பொடியாகிவிடும். நம்மை எதிர்க்கின்ற எந்த அசுர சக்தியாக, அந்த எந்த சக்தியாக, கெட்ட சக்தியாக, துஷ்ட சக்திகள் அனைத்தையும் பொடி பொடியாக்கி விடுவார் லக்ஷ்மி நரசிம்மர். ஆதலால் தங்களுடைய கடன்கள் தீரும், தங்களுக்கு பல ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். இப்படியாக பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியோடு மகாலட்சுமி கடாட்சமாக அருள் புரிகின்ற இந்த நேரத்திலே, இந்த சுவாதி நட்சத்திரத்திலே பகவானை சேவித்து பக்த கோடிகள் அனைவரும் வந்து பகவானை லக்ஷ்மி நரசிம்மனை சேவித்து பல ஐஸ்வர்யங்களை பெற்று திருமணம் ஆகாத கன்னியர்களுக்கு திருமணம் நடத்தி கொடுப்பார். பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அவனை காணுகின்ற பொழுதே அவன் நாமத்தை கொண்டு நாம் திருநாமத்தை அங்கே பல முறை அவனுடைய நாமத்தை கூறி வந்தால் நம்மளுடைய திருநாமமானது அகிலம் போற்றுமாக அவன் மாற்றி கொடுப்பான். ஆதலால் பக்த கோடிகளே, இந்த நேரத்திலே, இந்த சுவாதி நட்சத்திரத்திலே வந்து பகவானை சேவித்து அவன் அருளை பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சுபமங்கலம் சுபமஸ்து. லக்ஷ்மி நரசிம்ஹாய போற்றி போற்றி.